வீக்கா இருக்கிற எடப்பாடியை தேடி தான் பாஜக வந்திருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமா கூட்டணி தொடர்பான முடிவையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்ட வைக்கிறாரு. சோ இதை பிஜேபி எப்படி அப்ரோச் பண்ணும்? 20 விழுக்காடு முக்கியம்ங்க. இவரும் காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத ஆண்டின்னு தானே சீமான் மாதிரி சொன்னாரு. திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவல்கள் ஒட்டுள்ளிகள் தொங்கு ஸ்தைகள் மாதிரி தானே இவர் புரட்சி தமிழர்னு சொன்னாரு. இவர் ஏன் வந்தாரு? அவங்களுக்கு 20 விழுக்காடு ஓட்டு முக்கியம். ஆனா 33 வந்து 20 ஆனது ஓபிஎஸ் நீக்கினதான் காரணம். ஓபிஎஸ் நீக்கினது தன்மை மாறிட்டு. ரெட்டையில ஒரே இலையில ஓபிஎஸ் ஒரே இலை இபிஎஸ் இருக்கும்போது நான் வெள்ளாள கவுண்டர் வந்து ஓபிஎஸ் இருக்கிறாரு, ஜெயலலிதா விசுவாசி இருக்கிறாருன்னு கொங்கு மண்டலத்தில் நினைச்சான். இது தங்கமணிக்கு தெரியும், வேலுமணிக்கு தெரியும். ஏன் வேலுமணிக்கு நல்லா தெரியும். ஓபிஎஸ்சியும் கூட்டி வச்சுதான் கல்யாணங்கள் நடத்தி இது 2 தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. ஒருவர் முக்குலத்தவர், ஒருத்தர் வெள்ளாள கவுண்டர். வெறும் வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கம்னு நினைச்சு மற்ற ஜாதியெல்லாம் வெளியேறாதீங்கன்னு அந்த அரசியலை வேலுமணி பண்ணாரு. இப்போ 13 விழுக்காடு வாக்கு குறைஞ்சிட்டுச்சுன்னா முக்குலத்தோர் எதிர்ப்பு, நான்வன்னியர் எதிர்ப்பு, நான் வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்பு, இதுதான் இவரை வந்து 13 விழுக்காடு ஓட்டு குறைய வச்சிருக்கு. கேட்கலாம், தம்பி அக்னீஸ்வரனே கேட்பான் என்கிட்ட, ஓபிஎஸ் என்ன சாதிச்சிட்டாருன்னு. சாதிக்கல. 1% தான் அவர் எடுத்திருக்கிறாரு. ஒரு 5-6 சீட்டுன்னா கூடுதல் எடுத்திருக்கலாம். 1 தான் எடுத்திருக்கிறார், நான் மறுக்க வரல. ஆனா 13 அவுட் ஆயிடுச்சு இல்ல, அதைத்தானே இப்ப நீங்க பார்க்கணும்.